ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் ஆரோக்கியத்துக்காக என்ன பரிகாரம், தடைகள் இல்லாமல் வாழ்க்கை இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம், வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம், இப்படி நிறைய பேர் கேட்பான். அது குழந்தைகளுக்காக இருந்தாலும், பெரியவங்களுக்காக இருந்தாலும், கல்யாணம் ஆனவங்களுக்காக இருந்தாலும், வயசானவங்களுக்காக இருந்தாலும். இதுக்கு தான் பொதுவாக என்ன சொல்லுவா, குழந்தைகளுக்கு ஒரு வருஷமும் பால் அரிஷ்ட தோஷ நிவர்த்திக்கு உங்களுக்கு மிருத்யுஞ்ச ஹோமங்கள், நட்சத்திர ஹோமம், ஆயுஷ ஹோமம்லாம் பண்ணுவாள். குறிப்பாக இந்த ஆயுஷ ஹோமமாவது பண்ணுவாள். அடுத்து கல்யாண மாணவர்களுக்கு உங்களுக்கு ஒரு வருஷமும் இந்த கல்யாணமான அதே மாதம் அதே நட்சத்திரம் வர அன்றைக்கி வீட்டில் சாந்தி பரிகாரங்கள்னு ஹோமம் பண்ண சொல்கிறான். அடுத்து தான் உங்களுக்கு தெரியும் 50 வயசு, 55 வயசு, 60 வயசு, 70 வயசு, உங்களுக்கு 80 வயசு சகஸ்திரகலா சந்திர தரிசனம் சொல்லுவாள். பீமரத சாந்தி, உக்ரரத சாந்திலாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணுவாள். ஆனால் இந்த சம்பிரதாயங்களெல்லாம் கடந்து சில பேர் மனசில் எளிய முறையில், அதாவது ஒரு ஆயுஷம் பண்ணணுன்னா பெரிய செலவாகும், அது மாதிரிலாம் இருக்குச்சு. எளிய முறையில் ஏதாவது உண்டான்னு கேட்டுருப்பான். எளிய முறையில் பரிகாரம். ஆனால் அதுக்கு நான் சொல்கிறது விருட்சசாஸ்திர பரிகாரமும் துலா புருஷ தானமும், இந்த ரெண்டு தான் நான் சொல்வேன். விருட்சசாஸ்திர பரிகாரமும் துலா புருஷ தானமும். இந்த விருட்சசாஸ்திரங்களை பற்றி எவ்வளோ ஜோதிட சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு விருட்சசாஸ்திரம்னு படிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பாமரர்கிட்ட அது இயற்கையாகவே இருக்கிறத பார்க்குறோம். நம்ம மலை சார்ந்த பகுதியில் வசிக்கிறவாள் மலை ஜாதிக்காரன்னு குறிப்பிடுவோம். அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியாதுன்னு சொல்லுவோம். எழுத படிக்க தெரியாது, நாகரிகம் தெரியாது, மலையில் எங்கேயோ ஒதுங்கி இருக்கான்னு. ஆனால் விருட்ச சாஸ்திரத்தில் எப்படி இந்த மரங்கள்லாம் தெய்வம் காப்பாற்றணும்னு சொல்கிறோமோ அதைத்தான் அவள் செஞ்சிட்ருக்கா. எந்த சாஸ்திரமும் படிக்காமல், எந்த வேதமும் படிக்காமல் அந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கிற மரங்களை தெய்வம்னு குறிப்பிடுறான். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய சாதய. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன்.
மங்களகரமான துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 10/10/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி வித்தைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய மகா சரஸ்வதியை நீங்கள் பூஜை பண்ணிட்டுருப்பீங்க. சிலர் அதுக்கான இல்லை, சில பேர் பூஜை இப்போ தான் ஆரம்பிப்பீங்க. இது ஒரு நல்ல தினம். ஆயுத பூஜைன்றதை பற்றியும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக உழைக்கக்கூடிய வர்க்கத்தினருக்கு இந்த ஆயுத பூஜை முக்கியம்னு சொல்லுவோம். நமக்கு வந்து தைப்பொங்கல் பூஜை பண்ணுறோம், உங்களுக்கு உழவர் தினம் சொல்கிறோம். அந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கு இந்த ஆயுத பூஜைன்றது முக்கியமானது. ஆயுத பூஜைன்னு வரும்போது ஆயுதம்னு சொன்ன உடனே நம்ம ஏதோ கத்தி கோடரி அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம கத்தி கோடரிகளை மட்டும் ஆயுதம் நினச்சிக்க வேண்டாம். இப்போ ஒருத்தர் லேத்து பற்ற வச்சுருக்காருன்னா அதனால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறார். ஆயத்தம் செய்கிறது, ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆயத்தம் செய்கிறது ஆயுதம். ஆயுதம்ன்றது வெறும் கத்தி கோடரி இல்லை. அதேமாரி ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறார், அதுக்காக ஒரு வண்டி வச்சுருக்கார். அந்த வண்டியும் அவருக்கு ஆயுத பூஜை அன்றைக்கி அந்த பூஜையை வந்து நன்றி பெருக்கோடு பண்ணுறார். அதனால் ஆயுத பூஜைக்குன்னு தனியாக மந்திரங்கள்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. விநாயகர் பெருமானை துதி பண்ணிட்டோம். இப்போ வாகனங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஜலத்தால் நல்லா அலம்பிட்டோம். நம்ம எப்படி குளிக்கிறோம் அந்த மாதிரி. அப்புறம் பூஜை அன்றைக்கி எப்படி பசுவை குளிப்பாட்டுறோம் அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டோம். மஞ்சள் குங்குமம் வச்சு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் உடச்சி திருஷ்டி கழியணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உடைக்கிற பூசணிக்காவை யார் கால் படாமல் ஓரமாக போட்டுவிட்டு யாரும் வழிக்க விடாமல். ஏன்னா இந்த பூசணிக்காய் உடைச்ச உடனே நடுன்னு உடச்சிட்டு வந்துடுவோம். அடிக்கடி நான் சொல்லுவேன், அதில் காசு போடுற தாத்பரியம் கூட என்னென்னா, அந்த பைசாவை எடுக்கிறதுக்கு வரா பார்த்தீங்களா, அவன் அந்த பூசணிக்காவை ஓரமாக எடுத்து போய் போடுவான். அதில் காசு போடுற தாத்பரியம் கூட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறதுக்குன்னு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சப்பழம் உடைப்போம். அதனால் யார் யார் என்னென்ன பொருட்களால் நம்ம ஜீவிக்கிறோமோ அந்த இரும்பு ஆயுதங்கள் அத்தனையுமே ஆயுத பூஜைக்கு விசேஷம்தான். இப்போ கடைகளில் கூட ஆயுத பூஜைகள்னு எல்லாம் பண்ணுவான். எந்த விதமான கடைகள், எல்லா விதமான கடைகள்லையும் பண்ணுற வழக்கம் உண்டு. சரஸ்வதி பூஜை வந்து எல்லா இடங்கள்லையும் பண்ணுறா. இது வந்து சிறப்பான ஒரு விஷயம். அதனால் சரஸ்வதி தேவியை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பிரகாரம் சரஸ்வதி தேவியை பூஜிக்க வேண்டியது. விநாயகரோட அருளும் சரஸ்வதி அருளும் ஒருங்கே கிடச்சிதுன்னா வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது இல்லையா. அதனால் நம்ம சரஸ்வதி பூஜைன்றதை மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுனால சொல்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், புஸ்தகத்தை எடுத்து பூஜையில் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி ஒரு நாள் படிக்காமல் இருக்கலாமேன்னு ஒரு சந்தோஷம் லேசாக இருக்கும். ஆனால் அதையும் சேர்த்து வச்சு நாளை காத்தால் புனர் பூஜை போடணும். அதாவது ஆரத்தி எடுத்துட்டோம், புனர் பூஜை போட்டு தேங்காய் வெத்தலை பாக்கு உடச்சிட்டு நாளைக்கு காலங்கத்தால இருந்து படினுவான். புஸ்தகத்தை எடுத்து வழக்கமாக நீங்கள் 6 மணி 7 மணிக்கு படிக்க சொன்னால் நாளைக்கு காத்தால் 5:30 எழுந்து படினுவான். அதனால் இன்றைக்கி தப்பிச்சாலும் நாளைக்கு படித்து தான் ஆகணும்னு நினச்சிக்கோங்க, அது வேறு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி பூஜையான இந்த நல்ல நாளில் நம்ம வந்து வித்யாதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வித்யாதானம்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம். அதில் நான் ரொம்ப எளிமையாக சொன்னது புஸ்தகம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். புஸ்தக தானன்றது விசேஷமான விஷயம். பகவத்கீதையோ இல்லை பாகவதமோ இல்லை லலிதா சாஸ்திரமோ விஷ்ணு சாஸ்திரமோ புஸ்தகத்தை தானம் பண்ணுங்கள். இல்லை படிக்கிற குழந்தைங்களுக்கு, வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு டிக்ஷனரி வாங்கி கொடுத்தா கூட புண்ணியம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் சரஸ்வதி தேவியை மறக்காமல் பூஜிக்கிறது நல்லது. அதே மாதிரி எல்லா திருஷ்டிகளும் தோஷங்களும் கட்டாயம், திருஷ்டி தோஷமாக இருந்தாலும், திருஷ்டி தோஷமாக இருந்தாலும், கிரக தோஷமாக இருந்தாலும், குரூர கிரக தோஷமாக இருந்தாலும் சர்வ தோஷமும் விலகணும்னு பிரார்த்தனை பண்ணி கடைகளுக்கும் வீடுகளுக்கும் இந்த ஆயுத பூஜைகளை விமர்சையாக பண்ணுறது வழக்கம். ஒரு சைக்கிள் கூட இல்லாத வீடு கிடையாது இல்லையா. அதனால் ஆயுத பூஜைன்றது எல்லா இடத்துலையும் சிறப்பாக நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா நன்றி பெருக்க வெளிப்படுத்துறது. ஏன்னா நன்றியை வெளிப்படுத்துறதுன்றது இருக்கிறதுலேயே ஒரு உயர்ந்த விஷயம் இல்லையா. எந்த பொருட்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் உண்டுன்னு சொல்லுவாள். பெரிய மகான்கள் சொல்கிறது. நீங்கள் அது காராக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், ஆனால் எல்லா பொருட்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர் உண்டு. பெரியவாள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கான், கீழே ஒரு சின்ன பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காலால் உதைக்காதேன்னுவா. பென்சில் தானே, பேனா காலால் உதைக்காதே, பென்சிலை காலால் உதைக்காதே, கால் படுறது பாருவா. சாதாரண புஸ்தகத்து மேலே கால் படக்கூடாதுன்னுவா, பென்சில் மேலே கால் படக்கூடாதுன்னுவா. ஆக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் மேலே கால் படக்கூடாதுன்னு பவித்திரமாக சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு மறைமுகமான உணர்வு உண்டு.